வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு சோஷியல் டீம் பத்து சேனல். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். லைக் பண்ணிவிடுங்க. சூப்பரான 90s நம்ம ரெசிபி தான் பார்க்க போகிறோம். வாங்க. கடாயில் எண்ணெய் விட்டு கடுகு, காஞ்ச மிளகா, கடலைப்பருப்பு, உளுந்தம்பருப்பு, பெருங்காயம், கொஞ்சமாக சீரகம் போட்டு பொரிக்க விட்டுக்கலாங்க. 90ஸில் அம்மாக்கள் டக்குன்னு செய்கிற ஒரு லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி, ட்ரெடிஷ்னலான ஒரு லஞ்ச் பாக்ஸ் ரெசிபிங்க இதுதான் ஃபேவர். அன்றைக்கும் சரி இன்றைக்கும் சரி எல்லாம் விரும்பி சாப்பிட்ற ஒரு ஃபேவரட்டான ஒரு ஐட்டம் தான். ஒரு கைப்பிடி பூண்டு உரித்து இதில் போட்டுக்கோங்க. இது எல்லாம் பொரிஞ்சு வந்த உடனே பச்சை மிளகா வாசனைக்காக ஒரே ஒரு பச்சை மிளகா கீரி போட்டுக்கோங்க. அது கூட இருந்தால் தான் அம்மா போடுவாங்க. நல்ல வெங்காயம், ஒரு 2 பெரிய வெங்காயத்தை நீலவாக்கும் இல்லாமல் பொடியாகவும் இல்லாமல் இந்த மாதிரி நறுக்கி போட்டுப்பாங்க. இது வதங்கிறதுக்கு கொஞ்சம் உப்பு போட்டுப்பாங்க. ஆக்சுவலாக என்ன லஞ்ச் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தக்காளி சாதம். அந்த காலத்தில் தக்காளி சாதம் செய்யும்போது இந்த பட்டை, சோம்பு அதெல்லாம் அவ்வளோவா போட மாட்டாங்க. கடலைப்பருப்பு, உளுந்தம்பருப்பு கண்டிப்பாக போடுவாங்க. அப்போ முந்திரி பருப்பு வழக்கெல்லாம் அந்தளவுக்கு கிடையாது. ஸோ மேக்ஸிமம் தக்காளி சாதம் தான் வாரத்தில் 3 நாள் லஞ்ச் பாக்ஸில் இருக்கும். அதுவும் எப்படி சாப்பாடு கட்டி கொடுக்குறாங்க அப்படிங்கிறத இப்போ நான் உங்களுக்கு வீடியோ காமிக்கிறேன். 90s கிட்ஸோட தக்காளி சாதம் தான் இன்றைக்கி நம்ம வீடியோ பார்க்க போகிறோம். நம்ம போட்ட ஒரு 2 பெரிய வெங்காயம் நல்லா வதங்கின உடனே, கண்ணாடி மாதிரி வதங்கின உடனே தக்காளி கிட்டத்தட்ட ஒரு 6 தக்காளி பழத்தை அரிஞ்சு கையால் பிசைஞ்சிக்கோங்க. அதுக்கப்புறம் இந்த வெங்காயத்தோடு அதை போட்டு நல்லா கிளறி விட்டுட்டு தட்டு போட்டு மூடி வைங்க. நம்ம உப்பு கொஞ்சம் போட்டிருக்கோம் இல்லைங்களா வெங்காயத்துக்கு. இப்போ நம்ம தட்டு போட்டு மூடின உடனே இந்த தக்காளி மசிஞ்சு அதில் இருக்கக்கூடிய அந்த தண்ணியெல்லாம் அதில் வந்துடும். அந்த காலத்தில் சட்டியில் செய்வாங்க. அது இல்லாமல் அடுப்பு வெளியில் இருக்கும். ஸோ சட்டுன்னு அந்த தக்காளி மசிஞ்சிரும். அடுப்பில் தீக்கு ஏற்ற மாதிரி இந்த சட்டியோட ஹீட்லேயே நல்லா தக்காளி மசிஞ்சிரும். இப்போ நம்ம கேஸில் தான் வச்சுட்ருக்கோம். அது இல்லாமல் அப்போ நாட்டு தக்காளி இருக்கும். இப்போ நம்ம பெங்களூர் தக்காளி இருக்கிறதுனால ஸ்கின் கொஞ்சம் மசியறதுக்கு டைம் ஆகுது. அதனால் நம்ம கரண்டியால் கொஞ்சம் நல்லா மசிச்சு விட்டுக்கலாம். இப்போ தக்காளி வெங்காயம் நல்லா வெந்துடுச்சு. மஞ்சள் பொடி, அதுக்கப்புறம் குழம்பு மிளகாத்தூள், வேறு எந்த மிளகாத்தூளும் கிடையாதுங்க, வெறும் குழம்பு மிளகாத்தூள். வீட்டில் நம்ம குழம்புக்கு வச்சுருப்போம் இல்லைங்களா, அந்த மிளகாத்தூள். ஸோ மஞ்சள் பொடியும் குழம்பு மிளகாத்தூளும் காரத்துக்கு ஏற்ற மாதிரி நம்ம போட்டுக்கலாம். இப்போ இதை நல்லா கிளறி விடலாம். இப்போது இன்னும் கொஞ்சம் உப்பு, அந்த அட்ஜஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி உப்பு நம்ம போட்டுக்கலாம். ஆல்ரெடி வெங்காயத்துக்கு உப்பு போட்டிருக்கோம். இப்போ இன்னும் நமக்கு உப்பு கம்மியாக தான் தெரியும். அதனால் தேவையான அளவு உப்பு போட்டுட்டு அந்த மசாலாவை, அதாவது மஞ்சள் பொடி, குழம்பு மிளகாத்தூள், வேறு எதுவுமே கிடையாது, இதை நல்லா பச்சை வாசனை போகிறதுக்காக கிளறி விட்டு ஒரு 2 நிமிஷம் தட்டு போட்டு மூடிடலாம். அவ்வளோதாங்க. இப்போ பாருங்கள், அந்த மசாலா நல்லா பச்சை வாசனை போக வதங்கியிருக்கும். நான் கலந்து காமிக்கிறேன் பாருங்கள். சட்டியாக இருந்தால் மூடக்கூட மாட்டாங்க. அந்த ஹீட்டில் அப்படியே ஒரு நிமிஷத்தில் அப்படியே வதங்கிடும். இப்போது இதில் நமக்கு தேவையான அளவுக்கு தண்ணி விட்டுக்கோங்க. நான் இன்றைக்கி செய்கிறது ஒரு 3 பேருக்கு சாப்பாடு கட்டுற அளவுக்கு நான் தக்காளி தொக்கு பண்ணுறேன். இதை தக்காளி தொக்குன்னு தான் சொல்லுவாங்க. இப்போ தக்காளி தொக்கு வச்சுட்டு அதுக்கப்புறம் சாதம் வடித்து சாப்பாடு கலரி லஞ்ச் பாக்ஸ் கட்டுவாங்க. இந்த ஸ்டேஜில் தண்ணி ஊற்றிட்ட பிறகு நம்ம உப்பு காரம் பார்த்துக்கலாம். தட்டு போட்டு மூடிட்டிங்கன்னா பாருங்கள், நல்லா கொதித்து வரும். இந்த கொதித்து வரும்போதே இந்த தக்காளி வாசனை மனம், இந்த கடலைப்பருப்பு, உளுந்தம்பருப்பெல்லாம் நல்லா வெந்த மனம் வரும். ஒரிஜினல் தக்காளி தொக்கு இப்படி தான் செய்வாங்க. பட்டை, கிராம்பு அதெல்லாம் இப்போ நம்ம போட்டுட்ருக்கோம். அப்போ அந்தளவுக்கு அதெல்லாம் போட மாட்டாங்க. வெறும் கடுகு, உளுந்தம்பருப்பு, கடலைப்பருப்பு, காஞ்ச மிளகா, சீரகம், பெருங்காயம் இதெல்லாம் போட்டு தான் தக்காளி தொக்கு பண்ணுவாங்க. பார்த்திங்களா, நல்லா வெந்திருக்கு. இப்போ இறக்கி வச்சுட்டேன் நான். பாருங்கள், தண்ணி நல்லா இருந்துருச்சு. நான் இறக்கி வைக்கல, தண்ணி நல்லா இருக்க ஆரம்பிச்சிருக்கு. நம்ம கம்மியாக தான் கட்ட போகிறோம் அப்படின்னா இன்னும் கூட தண்ணியை இருக்க விடுங்க. இல்லை ஒரு 3 பேருக்கு நமக்கு ஒரு வேணும் அப்படின்னா இந்த ஸ்டேஜில் நம்ம இறக்கி வச்சுக்கலாம். இந்த தக்காளி தொக்கை இட்லி, தோசை, சப்பாத்தி, பூரி எல்லாத்துக்கும் இது ஆல் இன் ஆல் சைட் டிஷ். நான் பார்த்திங்களா எவ்வளோ தொக்கா வந்த பிறகு இறக்கி வச்சுட்டேன். சாதமும் வேக வச்சு வச்சுருக்கேன். இப்போது நம்ம லஞ்ச் கட்ட போகிறோம். 2மே சூடாக தான் இருக்குது. ஏதாவது ஒன்று ஓரளவுக்கு ஆறிந்தாலும் பரவாயில்லைங்க. இப்போது நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, வேறு ஒரு பாத்திரத்தில் சாதத்தை போட்டுட்டு அதுக்கப்புறம் தக்காளி தொக்கை போட்டு நம்ம இப்போ சாப்பாடு கிளற போகிறோம். எப்படி 90ஸில் சாப்பாடு பாக்ஸில் கிளறி தருவாங்க அப்படிங்கிறத இப்போ நான் உங்களுக்கு காமிக்கிறேன். ஒரு பாத்திரத்தில் நம்ம வடித்த சாதத்தை எடுத்து போட்டுக்கலாம். எவ்வளோ தேவையோ அவ்வளோ போட்டுட்டு தக்காளி தொக்கையும் எடுத்து நம்ம இதில் போட்டுக்கலாம். நல்லா அள்ளி போடுங்க. அப்போ தான் தக்காளி தொக்கோட அந்த சாதம் நல்லா கலந்து மத்தியானத்துக்கு ஊறி இருக்கும். இப்போ நம்ம கிளறி விட்டுடலாம் வாங்க.
நான் இன்னும் வந்து மொபைல் அந்த செல்ஃபி ஸ்டாண்ட் வாங்காததுனால ஒரு கையில் மொபைலை வச்சுக்கிட்டே தான் வீடியோ எடுக்கிறேன். பாருங்கள், கிளறி விட ஆரம்பிச்சிட்டேன். நல்லா கலந்து விட்டுட்டேன். இது கொஞ்சம் அப்படியே ஆறணும், ஏன்னா சூடாக கட்டக்கூடாது, கொஞ்சம் ஆறட்டும். சரிங்களா? இப்போது நம்ம லஞ்ச் பாக்ஸ் ரெடி பண்ணிக்கலாம் வாங்க. ஸோ இன்றைக்கி நம்ம வீட்டில் 90s கிட்ஸ் மாதிரி இருக்கக்கூடிய ஒரு தக்காளி தொக்கு சாதம் தான் இப்போ நான் செய்கிறேன். இந்த மாதிரி தான் 90s கிட்டில் லஞ்ச் பாக்ஸ் இருக்கும். எவர்சில டப்பா இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ டப்பாவை நல்லா வாஷ் பண்ணி நல்லா காய வச்சு வச்சுக்கோங்க. ஈரம் இருக்கக்கூடாது. எப்பயுமே மத்தியானம் லஞ்சு கட்டுற டப்பா. முதல்ல அடியில் ஒரு டீஸ்பூன் 2 டீஸ்பூன் தக்காளி தொக்கை போட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம கலந்து வச்சுருக்கிற சாதத்தை இதில் போட்டுக்கலாம். இப்போ எனக்கு ஆறிடுச்சு சாதம் ஓரளவுக்கு கலந்து வச்சது. எவ்வளோ நமக்கு வந்து தேவையோ அந்த அளவுக்கு போட்டுக்கலாம். ஆனால் எப்பயுமே அம்மாக்கள் வந்து நல்லா டப்பா வழியே தான் கட்டி கொடுப்பாங்க. ஏன்னா நம்ம ஷேர் பண்ணி சாப்பிடுவோன்னு தெரியும். அது இல்லாமல் இந்த தக்காளி சாதம் எப்படின்னா ஊற டேஸ்ட் அள்ளும். இந்த மாதிரி நல்லா சமன்படுத்திட்டு இது மேலே கொஞ்சம் ஒரு 2 ஸ்பூன் தக்காளி தொக்கை நம்ம இந்த மாதிரி வச்சு நல்லா அழுத்தி விட்டுடலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இதுக்கு சிப்ஸு, அப்புறம் வடை, அப்பளம், உருளைக்கிழங்கு எல்லாமே நல்லாயிருக்கும். வெறுமை சாப்பிட்டா இன்னும் சூப்பராக இருக்கும். நான்வெஜ் பிரியவங்களாக இருந்தாங்கன்னா அவங்க வந்து எக்கு இதெல்லாம் வந்து கொடுப்பாங்க. ஸோ மேக்ஸிமம் வாரத்தில் 3 நாள் இந்த தக்காளி சாதம் தான் எங்களுக்கு லஞ்சாக இருக்கும். மீந்திருக்கிறது அம்மா அப்புறமா சாப்பிடுவாங்க. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பாய்.